மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் இன்னைக்கு லியர்ஜெட் 45 என்ற ரக விமானம் இன்று ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த விமானத்தில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் உட்பட 5 பேர் பயணம் பண்ணுறாங்க. அந்த ஐந்து பேருமே இந்த விபத்தில் உயிரிழக்கிறாங்க. இந்த விமான விபத்து மீண்டும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த விமான விபத்திற்கான காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதாவது இந்த விமான விபத்துக்குள்ளாக முன்பாக என்னென்னலாம் நடந்தது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது தொடர்பாக முதல்ல பார்க்கலாம். இந்த லியர்ஜெட் 45 விமானமானது மும்பையில் கரெக்டாக 8 மணிக்கு புறப்படுது. 9:12 மணிக்கு பாராமதி விமான நிலையத்தை நோக்கி வருது. 9:12 மணிக்கு இந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. மிக முக்கியமாக இது தொடர்ந்த விபத்து தொடர்பாக நாம் பல்வேறு துறை வல்லுநர்களிடம் பேசினோம். அப்படி அவங்க பேசுகிறப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இந்த விமானம் பாராமதி விமான நிலையத்தை நெருங்கும் போது ஒரு கடும் பனிமூட்டம் இருக்குது. இதனால் அந்த இருக்கக்கூடிய அந்த விமானிகளுக்கு இதை தரை இறக்குவதில் ஒரு கடுமையான சவால் இருந்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வழக்கமாக ஒரு விமான நிலையத்தை தரை இறங்கணும்னா ILSன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம். அந்த சிஸ்டம் எல்லா விமான நிலையங்களிலும் இருக்கும். ஆனால் இந்த பாராமதி விமான நிலையத்தில் இந்த ILS சிஸ்டம் இல்லை. இந்த ILS சிஸ்டம் என்னன்னா, ஒரு விமான நிலையத்தில் ஒரு ஓடுதளத்தில் விமானத்தை தரை இறக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ், அந்த விமானம் கரெக்டான, அதாவது இந்த ஓடு பாதையை நேராக இந்த விமானம் வருகிறதா, என்ன உயரத்தில் வருகிறது, இல்லது என்ன அந்த விமானம் பறந்து கொண்டிருக்கக்கூடிய உயரத்தை குறைக்கணுமா அல்லது கூட்டணுமா போன்ற அனைத்து விதமான தகவல்களும் இந்த ILS மூலியமாக அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று நடந்த இந்த விமான விபத்தில் இந்த பாராமதி விமான நிலையத்தில் இந்த ILS சிஸ்டம் இல்லை அப்படிங்கிற தகவல் வருது. அது மட்டுமல்லாது இது ஒரு டேபிள் டாப் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டேபிள் டாப் ஏர்போர்ட்னா நம்ம இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய விமானம் பார்த்தீங்கன்னா அது அந்த சமமாக இருக்கும், அந்த தரை மட்டத்திலிருந்து சமமாக இருக்கும். ஆனால் இந்த டேபிள் டாப் ஏர்போர்ட் அப்படிங்கிறது அதாவது தரையிலிருந்து உயர்த்தி ஒரு மேல் பகுதியில் இருக்கும். இதைத்தான் டேபிள் டாப் ஏர்போர்ட்னு சொல்கிறாங்க. இந்த டேபிள் டாப் ஏர்போர்ட்டில் தான் இந்த விபத்து நடைபெறுது. முதல்ல இந்த விமானம் ஒரு முறை தரையிறங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் கடும் பனிப்பொழிவு இருப்பதனால அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாதையிலிருந்து விலகி ஒரு பெரிய மீண்டும் ஒரு யூட்டர்ன் எடுத்து மீண்டும் 2வது முறையாக அந்த விமான நிலையத்தில், பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. அவ்வாறு 2வது முறை இந்த டேபிள் டாப் ரன்வேல அவங்க இதை தரையிறங்குவதற்காக முன்னோக்கி வரும்போது தான், அதாவது இந்த விபத்து ஏற்படுது. சுமார் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த விமானம் தனது உயரத்தை டக்குன்னு இழந்து அந்த விமான நிலையத்தில் மோதி விபத்துக்குள்ளாயிருப்பதாகத்தான் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. மிக முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது, இந்த விமானத்தில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதா என்பதுதான். தற்போது இருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல் என்னன்னா, இந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. தரை இறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த விமானத்தின் அந்த கண்ட்ரோல் அந்த விமானிகிட்ட இல்லை என்பதுதான் அந்த முதல்கட்ட தகவலாக இருக்கு. தற்போது இந்த விபத்துகளை விசாரிப்பதற்கென்றே இருக்கக்கூடிய ஒரு தனி ஆணையம் இருக்கு. அந்த ஆணையத்திலிருந்து சிறப்பு அதிகாரிகள் தற்போது பாராமதி போயிருக்காங்க. அவங்க சேகரிக்கக்கூடிய முதல்கட்ட தகவல் என்னவா இருக்கும்னா, இந்த விமானத்தில் எல்லா விமானத்திலையும் இருக்கிற மாதிரி இந்த விமானத்திலையும் 2 பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி இருக்கு. அந்த அதாவது முதல் கருப்பு பெட்டி என்னன்னா, அந்த விமானிகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் உரையாடல்கள், அதே போல இந்த விமானிக்கும் அந்த ATC அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரையாடல்கள் எல்லாமே ஒரு கருப்பு பெட்டியில் பதிவாகும். இன்னொரு கருப்பு பெட்டியில் அந்த விமானத்தை இயக்கியது தொடர்பான தரவுகள் இன்னொரு கருப்பு பெட்டியில் அது பதிவாகும். இந்த கருப்பு பெட்டிகளை கைப்பற்றி அதை என்ன தரவுகள் இருக்கு என்பதை அவர்கள் ஆராயும் போது இது தொடர்பான ஒரு முழு விவரங்கள் கிடைக்கும். அதனால் இந்த கருப்பு பெட்டிகளை சேகரிப்பதற்காக இந்த சிறப்பு குழுவும் போயிருக்காங்க. அதே போல இந்த விமானம் விபத்துக்குள்ளான போது அந்த சிறதை கிடைக்கக்கூடிய அந்த பாகங்கள் எங்கெங்க இருக்கு, என்ன கோணத்தில் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க ஆராய்ச்சி செய்வாங்க. இதை வைத்தே அந்த விமானம் என்ன உயரத்தில் வந்தது, எந்த திசை தூக்கி வந்தது, அதே போல என்ன வேகத்தில் வந்தது என்பதையும் அவங்க கணிப்பாங்க.
மிக முக்கியமாக இந்த பாராமதி விமான நிலையத்தில் ஏடிசி என்று சொல்லக்கூடிய அந்த சேவை அங்கே இல்லை, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சேவை அங்கே இல்லை என்றும் அவங்க குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே அவங்க கருத்தில் கொள்வாங்க. அதே போல் அந்த விபத்து நடந்தப்போ இருந்த வானிலை என்ன, அதே போல் இந்த விமான ஓடுபாதை என்ன கோணத்தில் இருக்குது, அதே போல் அப்போ காற்று என்ன வேகத்தில் அடித்தது என்பதையெல்லாம் அவங்க கருத்தில் கொண்டு தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளான அந்த துல்லியமான காரணத்தை அவங்க கண்டறிவாங்க. மிக முக்கியமாக இந்த விமானத்தை இயக்கக்கூடிய விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனம் இதே ரக விமானத்தில் 2023ஆம் ஆண்டும் ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தையும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அது தொடர்பான அறிக்கைகள் அவர்கள் இன்னும் வெளியிடலை. அதே நிறுவனம் இயக்கிய அதே ரக விமானம் இப்போ மீண்டும் 2வது முறையாக ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு. அதில் ஒரு துணை முதல்வர் இருந்திருக்கிறார். இதற்கான காரணம் வெளிவருமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.